ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். எல்லாற்றுக்கும் ஒரு மருந்து இருக்கிறது, மனதுக்கும் ஒரு மருந்து இருக்கிறது, மலர் மருந்து இருக்கிறது. ஐயா அவர்கள் ஒரு 2-3 நிமிடங்கள், ஏன்னா அதுக்கு மேலே ஹால் நம்ம வேணும்னா பண மருந்து தரணும். எனக்கு அந்த அளவுக்கு வன மருந்து இல்லை. இதுக்கிடையில் வன மகோத்சவம் கொண்டாடணுங்கிறதுக்காக நம்ம குமரவேல் ஐயா அவங்க அம்மா வரணும். ஐயா நீங்கள் மேலே வந்துடுங்க. மருதாணி செடி இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க 4 பேரும். ஐயா அவர்களுக்கு 7 வில்வத்தலை கொண்ட இதை கொடுக்குறோம் நம்ம குருநாதர் கையால். அவங்க ஒரு நல்ல இடத்துல அதை இருக்கணும். இதுதான் மரம் நடுதல் நம்ம RMS அஸ்ட்ரோ அகாடமியினுடைய ஆரம்ப புள்ளி. பை நிறைய கொடுக்கிறேன், பண நிறைய பெருகட்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த RMS அகாடமி துவக்க விழாவிற்கு இங்கு வருகை தந்துள்ள ஜோதிட ஆசான்களுக்கும், ஜோதிட ஞானிகளுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய மேடம் ஆரம்பிச்சாச்சு. மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இன்று உருவாகியுள்ள RMS அஸ்ட்ரோ அகாடமி மிக நல்ல நிலையில் மென்மேலும் வளர்ச்சி பெற எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியை வணங்கி எனது குருநாதராகிய திருப்பூர் GK அவர்கள் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய ஆசியையும் இந்த அகாடமிக்கு கிடைக்க வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். ஐயா அவர்கள் நான் ஜோதிடத்தை பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்தேன். ஆனால் ஐயா அவர்கள் டைம் ஆகிடுச்சு, மலர் மருந்துகளை பற்றி பேசிடுங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் ஷார்ட்டாக மலர் மருந்துகளை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்டை மட்டும் பேசிடுறேன். இப்போ நம்ம ஜோதிடர்களுக்கு ஒரு மலர் மருந்துகள் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். எப்படின்னா, நமக்கு கஸ்டமர்கள் நிறைய வரணும், அந்த கஸ்டமர்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம சொல்லணும். ஸோ இது 2 விஷயம் நமக்கு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்காக இருக்கக்கூடிய மலர் மருந்துகள் ரெட் செஸ்னட், அதாவது நம்மை தேடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களை அவர்களுடைய நலனை சார்ந்து நாம் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ரெட் செஸ்னட். அதுக்கான அறிவு நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு ஷெராட்டோ. சரி, நம்ம தேடி கூட்டம் வரணும், சமூகத்தில் நம்ம நல்லா ஒத்துக்கணும் எல்லாருமே அப்படின்னக்குள்ள ஆஸ்பென். நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், நமக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னக்குள்ள லார்ச் வரும். பொறுப்புகள் இன்னும் அதிகமாகுது அப்படின்னா எல்ம். ஸோ அந்த 5 காம்பினேஷன் நம்ம எடுக்கக்குள்ள நம்மளை தேடி கஸ்டமர்ஸும் வருவாங்க, புகழும் வரும், பணமும் வரும். இதுதான் மலர் மருந்துகளுடைய ஒரு சூட்சமான விஷயம். பட் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். அடுத்தது இன்னொரு இந்த இன்னைக்கு காலகட்டம் ரொம்ப ஸ்பீடு. நம்ம வேகமாக போகிறோம், வேகமாக வரோம், எல்லா இடத்துலையும் வேகமாக செய்யணுங்கிற விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த இடங்களில் வண்டி வாகனங்களில் போக்குள்ள சில இடர்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக ரெஸ்கியூ ரெமெடி வால்நட் அப்படிங்கிற காம்பினேஷனை எடுத்துக்கிட்டு நம்ம வண்டி வாகனத்தில் போனோம்னா எந்த விதமான இடையூறும் வராது, எந்த இடத்துலையும் வேகத்தடையே இருக்காது, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது ரெண்டாவது விஷயங்கள். அடுத்தது நாம் வீட்டில் அதிகப்படியான பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு குழந்தைகளை பற்றியோ இல்லை கணவரை பற்றியோ இல்லை மனைவி பற்றியோ சில விஷயங்களை மனசில் போட்டு உருட்டிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்மளுடைய தொழில் பாதுகாப்பு, தொழிலுடைய விஷயங்கள் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஜோசியங்கிறது மன நிறைவோட மன நிம்மதியோடு செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம அந்த குடும்ப பந்தங்கள்லேருந்து விடுபடணும். குடும்ப பந்தங்கள் விடுபடணும்னா குடும்ப கவலைகளிலிருந்து விடுபடணும். அதுக்கு ரெட் செஸ்னட் வால்நட் இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய ஜோதிட தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது ஜோதிடத்துலேயும் ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம அதை சொல்லினா தப்பாக போயிடும். நம்ம ஒரு இடத்துக்கு வேகமாக போகணும்,
தடை இல்லாமல் போகணும் அப்படின்னா நம்ம சரராசியில் கிளம்பணும்னா சரியாக இருக்கும். சரராசியில் எப்படி கிளம்புறது? ஒன்றும் இல்லை, கடிகாரத்தை எடுத்துக்கங்க. முதல் 5 நிமிஷம் சரம், ரெண்டாவது 5 நிமிஷம் சிரம், மூணாவது 5 நிமிஷம் உபயம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 5 நிமிஷத்தில் கிளம்புனீங்கன்னா வேகமாக போகும். எந்த பஸ்ஸில் ஏறினாலும் வேகமாக போகும், வண்டி எடுத்திங்கனாலும் வேகமாக போகும், தடையில்லாமல் போகும். இது சரராசியோட விஷயங்கள். அடுத்த 2வது நிமிஷம், 5வது நிமிஷத்துலேருந்து 10வது நிமிஷத்தில் போனீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த வண்டி வேகமாக போகாது, தடை இருக்கும், தடங்கள் வரும், உங்களாலேயே வேகமாக ஓட்ட முடியாது. உபயராசியில் போனீங்கன்னா நீட்டாக போகலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ஓட்டலாம், வேகமாக வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஜோதிடத்துலேயும் இருக்குது. நாம் எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது வந்து தனகபாடி ஐயாவும் சொன்னாங்க, ரத்னகுமார் ஐயா சொன்னாங்க. நம்ம எடுக்கிற காரகத்துவங்கள் அதுதான் வந்து நம்மளை வந்து மேலே மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஃபோன் பண்ணுறோம். நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஃபோனில் வந்து அடிக்ட்டுன்னு சொல்லலாம், ஃபோனில் அதிகமாக பேசுகிறேன்னலாம். நீங்கள் கவனித்து பார்க்கலாம், 0 அப்படின்னு நம்ம டைம் காட்டிச்சுன்னா அந்த டைமில் ஃபோன் அடிச்சிங்கன்னா எடுக்க மாட்டாங்க. 5 அப்படிங்கிற டைம் காட்டிச்சுன்னா நிமிஷத்தில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் தேவையில்லாமல் விஷயமா இருக்கும், அவங்க பேசுகிறது தேவையில்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா 0 5 அவாய்ட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அந்த டைம் சேவிங் நல்லாயிருக்கும். 0ல் ஃபோன் வந்தாலும் எடுக்காதீங்க, 5ல் ஃபோன் வந்தாலும் எடுக்காதீங்க. கண்டினியூ பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து 1வது நிமிஷம், 21வது நிமிஷம், 41வது நிமிஷம், இந்த நிமிஷத்தில் பேசுனீங்கனாலும் ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் ஆள் வந்து நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கேது நட்சத்திரம். நாம் வந்து ஒரு ஆன்மீக ரீதியான இருக்கோம், அவங்க வந்து இல்லறத்தில் இருப்பாங்க, வேறு ஏதாவது விஷயத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு முரண்பாடுகள் வரும். ஸோ இந்த நிமிஷத்தில் கவனித்து பாருங்கள். கவனிச்சுட்டு பார்த்துட்டு இந்த நிமிஷங்களை அவாய்ட் பண்ணால் நம்மளோட ஃபோன் பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம், நம்மளுக்கு டைம் சேவிங் ஆகும். ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த RMS அகாடமி மிக நல்ல முறையில் மிக நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய அளவில் வளரணும் அப்படின்ட்டு உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் வேண்டி விரும்பி வாழ்த்துக்கிறேன். அப்புறம் வந்து நம்மளுடைய எங்கள் ஐயா அவர்கள் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து SV சோமசுந்தரம் ஐயா அவர்கள் பாடல்கள் வந்து பாடுறதில் மிக நுணுக்கமானவர். பட் அவர் இன்னைக்கு பாடல் பாடியிருக்கணும். பட் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பாடல்கள் நான் ஒரு 2 பாடல் பாடிடுறேன். அதாவது வித்தகனாம் 4 வியாழனும் புதனும் கூடி பத்தியாய் 28 பகை நீச ராசியாகில் புத்தி வித்தை செல்வம் போய்விடும். இவை 3 நடத்திய உச்சமாட்சி நற்கோணம் கேந்திரம் நன்றே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஜாதகத்தில் 2 வித்தைக்குரிய 4 ஜோதிடத்துக்குரிய புதன் பகவான், ஜோதிடத்துக்குரிய புதன் பகவான், வழிகாட்டுதலுக்குரிய குரு பகவான், ஜீவனத்துக்குரிய 10ஆம் இடத்து அதிபதி. இவர்கள் பலமாக லக்கணத்துக்கு நல்ல இடத்துல அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வித்தையால் செல்வம் புகழ் சேரும். அவங்க மற்றவங்களுக்கு ஜோதிடம் சொல்லி தருவாங்க, பாடல்கள் பாடுவாங்க அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயா கூட சில நாட்கள் தான் எனக்கு பழக்கம், இருந்தாலும் அவர் சொல்ல விட்டதை நான் அவர் சார்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.